அதில் எனக்கு தெரிஞ்சு கழுவுற மீனா நடுவுற மீனா போனவங்க வந்து ரஜினி. அதனால தான் பல பிரபல நடிகைகள் ஏமாமா ஸ்ரீதேவி அதே சாராய குடிக்க தான் முதல்ல பார்னிஷும் இல்லை. பார்னிஷில் என்ன பண்ணுவோம்னாக்கா முட்டையை உடைச்சி ஊற்றி கலைக்க பிடிக்கும். இப்போ அடுத்தடுத்து அஜித் சூர்யாலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு. அஜித்தெல்லாம் வரும். அஜித்தெல்லாம் வரும். அரசியலுக்கு வர்றது வேற வழி இல்லாமல் வர்றாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு கழுவுற மீனா நடுவுற மீனா போனது வந்து ரஜினி. அதில் அவர் சாமர்த்தியமாக தப்பிச்சார். இப்போ அடுத்தடுத்து அஜித் சூர்யாலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு. அஜித்தெல்லாம் வர மாட்டாருங்க. அஜித்தெல்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கல். சூர்யாவெல்லாம் வரமாட்டாங்க. சூர்யாவெல்லாம் வந்து அவங்க வந்து அவங்க அப்பா ஒரு சில கோட்பாடுகளை வச்சுருக்காரு. அதில் அவங்கள வளர்த்துறாரு. ஏன்னா இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு பள்ளிக்கூடத்து பசங்களுக்கெல்லாம் நோட்டு புத்தகத்தை கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னாரு. என்னத்துக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுக்குற, பலனே எதிர்பார்த்து கொடுக்குற, அது எல்லாம் இன்றைக்கி பல்லு இடிச்சு போச்சு, எல்லாம் ஓட்டு கேட்கறதுக்கு தானே கொடுக்குறேன்ட்டாங்க. அப்போ என்ன உதாரணம் வருது, சூர்யாவும் கார்த்திக்கும் எவ்வளோ ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. அவங்க அரசியலுக்கே வரல. தொண்டு செய்ய நினைச்சா நீ அப்படி பண்ணலாம். 150 கோடி வாங்குற ஒரு ஆள் கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துல போய் ஆறுதல் சொன்னார். நீ வாங்குற 150 கோடியில் ஒரு 10 கோடியை கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. கண்டிப்பாக 10 பைசா கொடுங்க. என்ன சொல்ல வந்து ஆறுதல் சொல்ல வந்திருக்கேன், உங்களுக்காக நான் அழுகிறேன். போயிட்டார், பாக்கெட்டை பத்திரமா வச்சுட்டு போயிட்டார். நிற்குமா அரசியலில்? விடணுங்க, காசு விடணும், அப்போ தான் முடியும். இதெல்லாம் தெரிந்தார் ரஜினிகாந்த். அவர் கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் போய் சேர்ந்துச்சு. அப்படி பார்த்தாரு, ஒரு செட்டு ஃபுல்லாக உள்ளே நுழைஞ்சிட்டானுங்க, நம்மளை மறுபடியும் பஸ் கண்டக்டராகி கொண்டு போய் சேர்த்திருவானுங்க தெரிஞ்சு க்ளீனாக உடம்பு சரியில்லை, கரோனா வந்து படுத்துட்டு ஹைதராபாத்தை படுத்தார். அந்த எடுத்த படத்தையே கேன்சல் பண்ணார். அவ்வளோ உயிருக்கு ஆபத்தான ஒரு ஆளை வந்து அரசியலுக்கு கூப்பிடுறியான்னு சொல்லி அப்படி இழுத்தோம்னா பாஜகவுக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சு போச்சு. அவங்க பேச மாட்டாங்க. அப்படி தான் ரஜினி தப்பிச்சார். அது மாதிரி விஜயால் தப்பிக்க முடியல, மாட்டிக்கிட்டாரு. அவங்க மிரட்டலுக்கு தானே வந்திருக்காரு. அவர் எப்படின்றது அவர் களத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். களத்துக்கே வராமல் பேசிக்கிட்டே இருக்காரு. அவன் எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக அமெரிக்க ஜனாதிபதிக்கு நிற்பார் சார். அதே மாதிரி வாரிசு அரசியல் நம்ம அரசியலில் சொல்கிற மாதிரி சினிமாலையும் அந்த மாதிரி தானே சார் நடக்குது. இப்போ வாரிசுகள் எல்லாம் வந்து இப்போ நடிக்க வராங்க. இப்போ விஜயோட பையன் வந்து டைரக்டராக வர, இப்போ விஜய் சேதுபதியோட பையன் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ்னு ஒரு படம் அவரும் நடிக்கிறாரு. இந்த மாதிரி வாரிசு அரசியல், அதாவது நம்ம அதில் சொல்கிற மாதிரி இதில் அரசியல் நீங்கள் இது பண்ணி திட்டுறதுல அர்த்தமே இல்லைங்க. மற்றவங்களுக்கு எப்படிங்க சார் வாய்ப்பு அப்கமிங் ஆக்டர்ஸ்? எங்கள் குடும்பத்தில் யாருமே டாக்டர் இல்லை. சரிங்க சார். நானும் எங்கள் அண்ணனும் தான். என்னுடைய தாய் மாமன் டாக்டராக இருந்தார். ஓகே. அவங்க குடும்பத்தில் ஆண்கள் இல்லை, அவங்க யாருமே இது பண்ணல. டாக்டருக்கு எங்களை படிக்க வச்சபோது நாங்கள் தான் முதல். என்னுடைய பையனுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ்னு அவன் க்ளீனாக சொல்லிட்டான், அந்த வேலையாகாதுன்ட்டான். அவன் வேறு தொழிலுக்கு போயிட்டான். ஒரு டாக்டருடைய மகன் டாக்டர் ஆகிறான், நர்சிங் நடத்தணும். ஒரு வக்கீலுடைய மகன் வக்கீல் ஆகிறான். ஒரு என்ஜினியர் மகன் என்ஜினியர் ஆகிறான். அப்படி இருக்கும் ஒரு நடிகர் மகன் ஏன் நடிகன் ஆகக்கூடாது, ஒரு அரசியல்வாதி மகன் ஏன் அரசியல் ஆகக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது? நீங்கள் என்ன பண்ணணும்னா படம் எடுத்து விடுங்க, மக்களை ஆதரிச்சா வரப்போகிறேன். மக்களை ஆதரிக்கல. இப்போ சிவகுமார் பசங்க 2 பேரும் பிரமாதமாக நின்ட்டாங்கல்ல, 2 பேருமே ஸ்டார்ஸு, எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்டார்ஸு. ஆமாங்க. என்ன தப்பாகி போச்சு? அதே மாதிரி உங்கள் பசங்க நல்லா இருந்தாங்கன்னா சக்ஸஸ் ஆனாங்க வர போகிறாங்க. ஏன்னா இந்த நெப்போட்டிசம்னு ஒரு விஷயம் சொல்ல வர, அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. தகுதி இல்லாத உள்ள மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க. தகுதி இருக்கணும். அது நடிகரோட மகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அரசியலே அப்படித்தான். இப்போ வந்து உதயநிதியை கொண்டு விட்டாங்க, ஸ்டாலினை கொண்டு விட்டாரு, எலெக்ஷன் நின்றுனாரு, தோத்தாரு, ஜெயிச்சாரு, என்ன பண்ணாரு, ஜெயிலுக்கெல்லாம் போனார், மக்களை ஏற்றுக்கிட்டாங்க. அவரை வந்து திணிக்கலையே, நியமிக்கலையே அவர். அதே மாதிரி தான் உதயநிதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, தேர்தல் நின்னார், ஜெயிச்சார், மந்திரி ஆனார். தேர்தலில் நிற்காம இப்போ அன்புமணி இருந்தார், தேர்தலே நிற்காம மந்திரி ஆனார்ல, அது திணிப்பு. தேர்தலையே நிற்காம நேரடியாக மந்திரி ஆனார். அப்போ தான் விஜயகாந்த் கோவம் வந்து கட்சி ஆரம்பித்தார். புரியுது. விஜயகாந்தோடைய மகன் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வர்றாரு. அவர் சினிமாவில் பரிமளிக்கல, சரி அரசியலுக்கு வந்தார். ஒரு அளவுக்கு ஒரு நல்ல ஷோவை கொடுத்தாரு. ஆமாம் சார், கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக தான் காம்படிஷன் கொடுத்தாரு.
40க்கு 40 உளுந்து போன நேரத்தில் அவர் ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு அவருடைய கண்டிப்பா முன்னிலையில ரொம்ப நேரம் இருந்துட்டு இருந்தார். கௌரவமான தோல்வி. தேசிய தலைவர்னு இருந்த ஒரு ஆள், அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளுக்கிட்ட இப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓட்டை தோற்று போகிறத விட இந்த புதுசாக வந்த பையன் சாமர்த்தியமாக பண்ணிச்சு. அதெல்லாம் இருக்குது. தகுதி திறமை இருந்தாக்கா நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறோம். அவ்வளோதான். அது யாரா இருந்தாலுமே மக்கள் ஏற்றுக்கிட்டாக்கா நம்ம பேசாம போயிடுவோம். சார் அதே அந்த மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடிகைகள் எடுத்துக்கோங்க. நடிகைகள் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி, இந்த கல்யாணம்னு வர பட்சத்தில் அவங்களுடைய அந்த விஷயமே வந்து ரொம்பவே வந்து பேசும் பொருள். முக்கியமாக வந்து நல்ல நேம் எடுத்த ஒரு நடிகைகள்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்தோன்னா இப்போ வந்து வரலட்சுமி சரத்குமார் அவங்க கல்யாணமாக இருக்கட்டும், இப்போ அடுத்து இன்னொரு நடிகை சுனேனா அவங்களா இருக்கும், அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணலை. இவங்கெல்லாம் வந்து இந்த 2ஆம் தாரமாக வந்து போகிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏன் நடிகைகள் அதை வந்து அவங்களுக்கு சாபம்னு நம்ம எடுத்துக்கிறத எப்படின்னு? அது அவங்க நடிகைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய துர்பாக்கியமே வந்து அவங்க சொந்தக்காரருக்கு தான். சொந்தக்காரர்கள் தான். சொந்தக்காரர் அவன் நடிக்க ஆரம்பித்து காசு வந்துருச்சுன்னா தூரத்தில் இருக்கிற எங்கேயோ இருக்கிற மாமன் மச்சான்லாம் வந்து உறவு கொண்டாடிட்டு வீட்டுக்குள்ளார வந்து ரொம்பிடும். வீட்டுக்குள்ளார மண்புழு நெடிகிற மாதிரி ஒரு சொந்தங்கள் படுத்துருக்கும். எவன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்படி வந்து சுரண்டி திம்பானுங்க. அத்தனை பேர் துரோகிகளாக இருப்பாங்க. ஏன் முடிஞ்சால் ஏமாந்தா அடிச்சுட்டு போயிடலாங்கிற ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அதுதான் நடிகைகளுக்கு இருக்கிற துர்பாகியம். அதனால தான் அவங்க வந்து சொந்தக்காரர்களை நம்பி மோசம் போகிறதுனால தான் கூடவே நடித்த நடிகர்களோட பழகி 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 இவங்க கூடவே வாழ்ந்தடலாங்கிற எண்ணத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அந்த சைக்காலஜி அவங்களுக்கு வருது. அதுதான் காரணம். அதனால தான் பல பிரபல நடிகைகள் ஹேமா மாலினி, வைஜெயந்திமாலா, ஸ்ரீதேவி, சாவித்திரி இவங்க எல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டை கட்டிக்கிட்டதுக்கு காரணம் அதுதான். சொந்தக்காரர்களால் துன்புறுத்தப்பட்டவர்கள். ஜெயலலிதா வந்து சோபன் பாபுவோட போயிருந்தாங்க. அவரை ஏமாத்துனதா ஒரு தகவல் உண்டு. ஆனால் அது உண்மை இல்லைன்னு சொல்கிறாங்களே சார் ஒரு புறம். இல்லை, அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. ஓகே. சோபன் பாபு அவரை ஏமாத்தினார். அதுக்கப்புறம் தான் திருப்பி அவர் எம்ஜிஆர் கிட்ட அந்த மாதிரி அதெல்லாம் வாழ்க்கையினுடைய அந்தரங்கங்கள் எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பல ஏமாற்றங்களுக்கு ஆளான ஒரு ஜெயலலிதா. இதை அவனோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருப்போம்னு நினைக்கிற பெண்களும் உண்டு. 2 வகையில் உண்டு. அது வந்து அந்த இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சூழ்நிலையில் ஆணும் பெண்ணும் நெருக்கத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு சூழ்நிலையில் பஞ்சை நெருப்பி வச்சுக்கிட்டு பத்திக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் நடக்கிற காரியம். அதெல்லாம் இம்பாசிபிள். ஸோ அது நடக்கிறதுன்றது அது சகஜம். இன்றைக்கி வாழ்க்கையில் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ். ஓகே. அதில் ஒரு சில நடிகைகள் மட்டும்தான் வந்து சாமர்த்தியமாக தப்பிச்சுட்டு போய்ட்றாங்க. தப்பிக்க மாட்டாங்க. தப்பிக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு மார்க் யாரும் சீந்தலைன்னு அர்த்தம். அவ்வளோதான் அர்த்தம். மார்க்கெட் இழந்துருவாங்க. அவளை யாரும் சீந்தலைன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ சார் இப்போ வந்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம வெளிவருது அப்படின்ற பட்சத்தில் இப்போ இந்த சுசித்ரா இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி லீக்ஸு, சுச்சி லீக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பல விஷயங்களை வெளியிடுறாங்க. இப்போ இந்த ஜெயம் ரவி இஷ்யூலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஜெயம் ரவி வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஃபேமிலி, சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஃபேமிலி, இந்த பெண்ணும் வந்து ரொம்ப ஆடம்பர பெண் அவங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு அவன் வாழ்ந்ததே வந்து பெரிய விஷயம், என்னோட சப்போர்ட் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாமே கூட உண்மையாங்க சார்? ஏன்னா சினிமா பற்றி பல விஷயங்களை சொல்கிறாங்க. ஜெயம் ரவி கேட்டார் அவங்களுடைய சப்போர்ட்டை? இல்லை அந்த ஆர்த்தி கேட்டுச்சா? தான் யூடியூப் ஓடணுங்கிறதுக்காக கண்ட கதையை விட்டுவிட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அது இப்போ நான் பேசுறதுக்கெல்லாம் எப்படி போடுறீங்க? அந்த நடிகை ஓடி போனாள் காந்தராஜ் பரபரப்புன்னு போட்டுடுறீங்க. நான் அதை சொல்லவே இருக்க மாட்டேன். இப்படி தானே நீங்கள் நடத்துகிறீங்க. அது மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய கேள்விகள் கேட்டோம். நீ சொன்னதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? என்ன ஆதாரத்தை கொடுத்துச்சு? அது விட்டுச்சு, கதையான கதை விட்டுச்சு. ஆர்த்திங்கிற பொண்ணு எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு? ரொம்ப நல்லா தெரிஞ்ச பொண்ணு. எங்கள் வீட்டில் இருந்து 3வது வீட்டு அந்த பொண்ணு. இந்த ஏரியா தானே அவங்க? அது சாந்தம். ஓகே ஓகே. பெரிய இடத்து பொண்ணு. அது ஓகே. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க அப்பாவையும் தெரியும் எனக்கு. ஜெயம் ரவியுடைய அப்பா எடிட்டர் மோகன் எனக்கு தெரியும். அவருக்கு என்ன நான் மறந்துடலாம், அவரை எனக்கு தெரியும். எனக்கு அந்த குடும்பம் ரொம்ப பழக்கமான குடும்பம். அது என்ன நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். சுசித்ரா அவங்கள பார்த்துருக்குதாங்கிறது என்னுடைய கேள்வி. சுசித்ரா அவங்கள பார்த்துருக்காங்களாங்கிறது என்னுடைய கேள்வி. சுசித்ரா அவங்கள பார்த்துருக்காங்களா? நீங்கள் சுசித்ராவை கேட்குறீங்க. விட்டு வாங்குது. ஒரு யூடியூப் சேனல் உருவாக்கி அடிச்சு பரபரப்பை உண்டாக்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. இப்போ இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ பயில்வான்றாங்கன்னு அதை அவர்கள் எடுத்துக்கோங்க. அவர் வந்து அதுக்குன்னு தனி சேனல் வச்சுட்டு புட்டு வைக்கிறாரு, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த ஆதாரம் என்னங்க? அந்த மாதிரி உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை நம்ப நான் சொல்லலையே. நான் கிசுகிசுக்களுக்கு போகிறதே இல்லையே. அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவங்களுடைய இது மற்ற விஷயங்கள்லாம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கிசுகிசுக்களுக்கு நான் இடம் கொடுக்குறதே கிடையாது.
அப்ப இவங்கெல்லாம் கூட சும்மா ஒரு விளம்பரத்துக்கு பண்றாங்க. இப்போ கேட்டிங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ரொனால்டு கால்மனை பற்றி சொல்லட்டுமா? ரொனால்டு கால்மன், கிரிகரி பெக்கு, ஜெனிஃபர் ஜோன்ஸ், தேவானந்த் சூரையா, திலீப்குமார் மதுபாலா, எல்லாத்தையும் சொல்லட்டுமா? எவ்வளோ கதைகள் என்கிட்ட இருக்குது, எழுதிக்கிட்டே போகலாம். என்ன ஆதாரம்? என்ன வேணாலும் எனக்கு பிடிச்ச நடிகர் அந்த காலத்தில் ப்ளூ புக்ஸ்னு வரும், அந்த போர்னோகிராஃபி புக்ஸ் வரும், பிரபல நடிகைகள் பேரை வச்சு கதை எழுதுவாங்க. ஓகே. அது மாதிரி தான் இதெல்லாம். இப்படி போட்டாக்கா அந்த சுசித்ராவுடைய சேனல் ஓடும். அந்த பொண்ணு அது ஜெயரவியை பார்த்து தானே யாருக்கு தெரியும்? ஆர்த்தியை கண்ணால் பார்த்துருக்கானு யாருக்கு தெரியும்? விட்டுக்க வேண்டியதானே. அது அரிப்பு, மென்டல் இது மனசில் இருக்கிற அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு அதை படித்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே வெறும் ஒரு பிரபலத்துக்காக. இதெல்லாம் வந்து மனவக்கரம். இந்த மனவக்கரத்தை வச்சு பொழப்பு நடத்தும். சார், இப்போ நம்ம இவ்வளோ தூரம் சினிமா பற்றி பேசுகிறோம்ல, கொஞ்சம் அரசியல். அதாவது என்னென்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ரிலேட்டடாக பல இழப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு. அதில் முக்கியமாக வந்து இந்த மெத்தனால் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் கலந்து அதை தான் குடிச்சனால இப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மெத்தனால் அப்படின்ற அந்த வேதிப்பொருள்லாம் என்னது? அது நார்மலாக வந்து உடலுக்குள்ள போச்சு என்னென்ன உபாதைகள் வரும்? அது வந்து வார்னிஷில் கலக்கிறதுங்க. அது ஒரு வகையான வார்னிஷ். அது தடை செய்யப்பட்டது தானே சார்? அப்போ தடை செய்யறது இல்லை. பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வார்னிஷில் வந்து மெத்தனால் கலந்தால் தான் பெயிண்ட் அடிக்க முடியும். ஓ, பெயிண்ட்ல அதுக்கு உபயோகப்படுறது அது. அது வந்து காசு இல்லைன்னாக்கா கடைசியில் மெத்தனாலே குடிப்பாங்க எல்லாரும். வார்னிஷ் குடிப்பாங்க. புரியுது. அப்படி குடிக்கிறது தான் அது. அது அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா செத்து போடுவாங்க. அது எப்படி சார் சாராயத்தில் கலக்க போதை ஏற்படும்? அது நீங்கள் கொடுக்குற சாராயமில்ல. இப்போ நானும் குடித்தவங்க. நீங்கள் குடிக்கிற இந்த இங்கிலீஷ் மேடு ஃபாரின் லிக்கர்ஸ் சொல்கிறாங்களா, பிராண்டி விஸ்கி, இதெல்லாம் நீங்கள் பக்கெட்டில் வைங்க, ஒரு 5 நிமிஷத்தில் குடிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒன்றும் ஆகாது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமில்ல, ஏண்டா கடையில் இருக்கிற பூரா பாட்டிலையும் எடுத்து குடிச்சிருக்கிற ஒரு சின்ன தான் காணும், போலி மதுவாடா விற்றுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படிம்பாரு. அது மாதிரி இங்கே ரெகுலராக குடிக்கிறவங்களுக்கு இந்த பிராந்தி விஸ்கியெல்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஜின்னு, ஷாம்பெயின் இதெல்லாம் வந்து லேடிஸ் ட்ரிங்க்குன்னு பேர். அதெல்லாம் கொடுத்தாக்கா அப்படியே சொக்கு சொக்குன்னு எனக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் தான், டப்பு டப்புன்னு குடிச்சிட்டு நான் போயிடுவேன். அதே சாராயம் குடிக்க தான் கொஞ்சம் லேட் ஆகும். வார்னிஷ் இன்னும் லேட் ஆகும். வார்னிஷில் என்ன பண்ணுவோம்னாக்கா முட்டையை உடச்சி ஊற்றி கலக்க குடிப்போம். ஓகே, இப்படிலாம் கூட இருக்கு. எல்லாம் பண்ணுவோம். அந்த முட்டையை உடச்சி கலக்க குடித்தோம்னாக்கா அந்த வயிற்றில் இது பண்ணுற அந்த விஷத்தன்மை வந்து குறையும். அதனால் முட்டையை உடைச்சா, பச்சை முட்டையை உடைச்சி அதில் ஊற்றி நல்லா கலக்கி அப்படி குடிப்போம். இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு அமைச்சர் என்கிட்ட பேசினார். இதையெல்லாம் டீட்டெயிலாக பேசாத நீ என்ன ஃபோன் பண்ணி சொன்னார். நீ குடிக்கிறேங்கிறதோட நீ நிறுத்து, இந்த டீட்டெயில் சொல்லாத. என்ன உன்னை ரசிக்கிறவன் நிறையா பேர் இருக்கிறான், அவனை குடிச்சவர் ஆக்கிவிடாத. அவர் அப்படியே சொன்னார். நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா வார்னிஷ் குடிக்கிறதுக்கா கள்ளச்சாராயங்கிறது வந்து இந்த சாராயத்தில் கிடைக்காத கிக்குங்க. அதில் அவனுக்கு அது சாராயம் கொடுத்தாக்கா இவனை சொல்லுவான் மெத்தனால் போட்டு கொடுன்னு கேட்பான். குடிச்சுட்டு என்னையா கிக்கு வரும்? அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஆமாம், வார்னிஷுக்கு கலக்கிற பொருளுங்க. இப்போ பெயிண்ட் கடையில் கேட்டிங்கன்னா கிடைச்சிரும். அதை கலக்கி குடிச்சுட்டு பத்தலையா இன்னும் கொஞ்சம் கொடு. காஃபி குடிக்கிறீங்க, சக்கரை பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சக்கரை போடுங்கிறீங்கல்ல, அது மாதிரி தான். ஓகே, சக்கரை காஃபிக்கு பதிலாக இங்கே சாராயம், மெத்தனாலுங்கிறது சர்க்கரைக்கு பதிலாக மெத்தனால். அது எவ்வளோ நாள் சார் அந்த எஃபெக்ட் இருக்கும்? அது உயிரிழப்பு அளவுக்கு கொண்டு போயிருக்குது. எவ்வளோ நாளாக நம்ம குடிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஓகே, இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருந்தாக்கா கூட ஒரு நாளெல்லாம் குடித்தா கூட ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ தூரத்துக்கு ரத்தத்தில் சாராயம் ஊறி கிடக்குது. என்ன கிக்கு விட்றானுங்கெல்லாம். அதே உங்களுக்கு கொடுத்தா அங்கே அடுத்த நிமிஷம் ஃப்ளாட் ஆகிடுவீங்க. குடிச்சு பழகல. புரியுது சார். அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோடைய எஃபெக்ட் சார். அதே மாதிரி இப்போ அந்த சபாநாயகர் கோவத்துக்கு நம்மளுடைய எடப்பாடி ஆளாயிட்டாருன்னு நினைக்கிறீங்களே? ஏன்னா அவங்கள போராட்டம் பண்ணுறாரு, உள்ளெல்லாம் விடலை. ஸோ இது வந்து அவங்களுடைய இப்போ அந்த சட்டசபைன்றது பொதுவான ஒரு விஷயம் தானே, எல்லாருமே குரல் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, எதிர்கட்சிகள் வந்து குரல் கொடுக்க தான் செய்வாங்க. இது வந்து இப்படி வெளில ஒதுக்கி வைக்கிறது, அதை எப்படிங்க சார்? ஏங்க அவர் இந்த 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 பேச்சு முடித்த உடனே அதை எடுத்துக்கலாம், கேள்வி நேரத்தில் நம்ம எடுத்துடலாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கிறாரு. 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி பேசினா என்ன வரும்? எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பேசினார், அவ்வளோதான் செய்தி. அதுக்கு பதிலாக வெளிநடப்பு பண்ணால், வெளியில் போய் பேசினாக்கா அப்புறம் டிவியில் ஒரு விளம்பரம் வரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி. கட்சி விட்டு அவர் வெளியே அமைச்சிருவாங்க போல். அவரும் ஒரு விளம்பரம், அவர் கட்சி விட்டு வெளியே அமைச்சிருவாங்க போல் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறதே வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் வெளியே போனதுக்கு பிறகு அந்த 3600 பேர் தான் அவர் வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தார். அதுலேயும் பாதி பேர் போயிட்டாங்க. 1000 பேர் தான் அவர்கிட்ட இருக்காங்க. கட்சி தலைமை பதவி போயிடும் போட்டிருக்கு, எல்லாம் போயிடுங்கிறதுக்காக தான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்காக முதல் முறையாக
மக்களுடைய பிரச்சனையை வந்து அவர் சட்டசபையில் பேசினார். அது தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி சட்டசபையில் அவர் என்ன வந்து இத்தனை வருஷமாக என்ன பேசியிருந்தாருன்னா, பன்னீர்செல்வம் கரை வெட்டி கட்டக்கூடாது, பன்னீர்செல்வம் என் பக்கத்தில் அமரக்கூடாது, அதுதான் அவருடைய பிரச்சனையே. சட்டமன்றத்தில் வேறு ஒன்றும் அவர் பேசுறது கிடையாது. முதல் முறையாக கள்ளச்சாராயதுன்னு பேசியிருக்காரு. அதனால தான் நான் கமெண்ட் அடிக்க வேணான்னு. அது அப்புறம் ஏதாவது சொல்லி அதையும் விட்டுவிட்டாருன்னா ரொம்ப போயிடும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ மக்கள் பிரச்சனை ஒரு தடவை முதல் தடவை பேசியிருக்காரு, விட்டுருங்க அப்படின்னு. தன்னுடைய வாழ்வை காப்பாற்றிக்கிறதுக்காக, தன்னுடைய அரசியல் எதிர்க்காக இருக்கிறவர்களும் நிம்மதியாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு அரசியல் ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கி கேள்வி நேரத்தில் பேச விட்டுருந்தாக்கா இந்த உறுப்பினர் பேசியதாவது, இந்த உறுப்பினர் பேசியதாவது, பழனிசாமி பேசியதாவதுன்னு போயிட்டுருக்கும். வெளிநடப்பு பண்ணதுனால தான் உங்களுக்கு அப்புறம் வந்து மீட்டிங்கெல்லாம் போட்டு விளம்பரம் கிடைச்சி, அந்த விளம்பரத்துக்காக அவர் போனார். எங்கேயுமே ஒரு விளம்பரம் வந்து தேவைப்படுது, அவருக்கு அது தேவை. ஏன்னா இல்லாட்டி போனால் கட்சியில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு குழு போட்டு இவரை வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இவரை வெளியே அனுப்புறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இவரை வெளியே அனுப்புறாங்க. இவர் என்னன்னா பதவி விலக பழனிசாமி அதிமுகன்னு ஒன்று வாங்கி போச்சுங்க. அது ஆமாம், அவ்வளோதான். அது அதில் ஜெயக்குமார் மாதிரி ஒரு 4-5 பேர், கேபி முன்சாமி மாதிரி 4-5 பேர் இருக்காங்க. அதில் ஜெயக்குமாரை தவிர மற்ற எல்லாம் ஜெயலலிதாவால் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள். அந்த ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பொதுக்குழு உறுப்பினர்களால் இவராலேயே நியமிக்கப்பட்டு இவர்கிட்டே சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரன் யார் இருக்கா அவர்கிட்ட? ஆனால் அதே சமயத்தில் எதிர்த்து நிற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜெயச்செட்டி, பிரபாகரன், புகழேந்தி போன்ற கட்சிக்காரர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருந்தவங்க. அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, தாங்கணும். அதுக்காக தான் ஒரு ஸ்டண்ட் அடித்து நான் என்ன அரசியல் நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இவ்வளோ முயற்சி பண்ணார். தைரியமாக இருங்க. ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா, அதிர்ஷ்டம் ரொம்ப காலத்துக்கு ஒருத்தனை கை கொடுக்காது. அதே கொஞ்சமாவது நீங்கள் திறமையை வளர்த்திக்கணும். இப்போ அண்ணாமலை வந்து லண்டனுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்களே, படிக்க போகிறதாலாம் சொல்கிறாங்க. இப்போ அவர் போயிட்டாருன்னா, இப்போ பிஜேபி ஏற்கனவே தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இப்படி போயிட்டாருன்னா அந்த கட்சி நிலைமை யார், அடுத்த தலைவர் யார் வருவாங்க? அண்ணாமலை வந்து ஃபாரின் போகிறது வந்து உண்மையாக இருந்தால் ஒரு அரசியல் விட்டு விலகி விட்டார்னா ஓகே. அவர் போயிட்டாருன்னா அரசியல் விட்டு விலகிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பேச வேண்டியது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தார், நல்லா ஜொலிச்சார், டைம் முடிஞ்சு போச்சு, போயிட்டார். அவ்வளோ. இதில் அவருக்கு சக்ஸஸ் கிடைக்கலன்றதுக்காக போயிட்டாருன்னு எடுத்துக்கலாம். அனுப்பிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் போதும் போப்பா அப்படின்ட்டாங்க. போதும் போப்பான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய வெற்றி, அதோடைய ரெக்கார்டு பிரமாதமான ரெக்கார்டு. ஆமாங்க சார். கர்நாடகா தேர்தலில் வந்து அவர்கிட்ட தொகுதி பொறுப்பாக வந்து 60 இடங்களை கொடுத்தாங்க. 56 இடங்களில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சது. 4 இடங்களில் பாஜக ஜெயிச்சு 56 இடங்களில் பாஜகவை தோக்கடிச்சிட்டு வந்து சேர்ந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்தார், 40க்கு 40 வெற்றி வீரராக காட்டினார். கேட்டால் எங்கள் அப்பா பேர் குப்புசாமி, கருணாநிதி இல்லைன்னாரு. என்னமே ஏற்று நின்றது கனிமொழி ஏற்று நின்ற மாதிரி. யாருக்கிட்ட எதிர்பார்த்தாக்கா அவர் பேர் கூட யாருக்கும் தெரியாது. அடிமட்ட தொண்டை திமுக தொண்டங்கிட்ட தோத்து போயிட்டார். கண்டிப்பாக தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். ஆமாங்க. வெக்கங்கிட்ட தோல்வி. அதை மறைக்கிறதுக்கு எங்கள் அப்பா ஒன்று கருணாநிதி இல்லைன்னு யாரை ஏற்று நின்ன? அட்ரஸ் இல்லாமல் தோற்று போயிருக்கிற. அது தெரிஞ்சு போச்சு. இவ்வளோதான் இவர் வளர்ரு. சில ஸ்டண்டெல்லாம் அடித்தார். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இன்றைக்கி குஜராத்தில் வெள்ளத்தில் அப்படியே ஊரே அகமதாபாத் முழுகி கிடக்குது. இங்கே கணுக்கால் தண்ணி வந்தபோது போட்டு எடுத்துக்கிட்டு போனார். இப்போ மோட்டர் போட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே குஜராத்துக்கு. கண்டிப்பாக. ஏன் போகல? பெரிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறவங்களாச்சு. குஜராத்துக்கு போக வேண்டியது தானே. மோடியை ராஜினாமா செய்யணும் வேண்டியது தானே. அதெல்லாம் அவரால் முடியாது. வந்தார், அதை கம்பி மத்தாப்பு உதாரணம் தான் வச்சா. கம்பி மத்தாப்பு அந்த மருந்து இருக்கவங்க ஜோலிச்சது. கம்பி வெறும் கம்பி இருக்குது, தூக்கி எறிஞ்சாச்சு. இப்போ அவர் இடத்துக்கு தமிழிசை வந்துடுவாங்களா, இல்லை வேறு யாராவது வரதுக்கு வாய்ப்பு? இவங்க எல்லாமே தோல்வியை கண்டவங்க. புதுமுகங்களை கொண்டு வரும். புதுமுகங்கள் வரதுக்கு தான் வாய்ப்பு. சரி. 2வது பாஜகங்கிற அந்த கோட்பாடுகள் தென்னாட்டிலேயே வர முடியாது. தென்னாட்டிலே வரும். ஆனால் கேரளாவில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. என்ன ஒரு சீட் ஜெயிச்சு என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு சீட்டுக்கு ஒரு ஆளை கொடுத்தீங்க. அந்த ஆள் பாஜகவில் இருந்துக்கிட்டு மலையாளத்திலே வந்து பதவி ஏற்பாடு. ஆமாம். அப்புறம் தேசிய கட்சின்னு எப்படி சொல்லுவீங்க அதை? கண்டிப்பாக. தேசிய கட்சியில் இருக்கிற தாய்மொழியை மறந்துடணும்ல. அதுதானே தேசிய கட்சி. மலையாளத்தில் பதவி எடுத்தாக்கா போச்சு. அந்த ஆள் ஆரம்பிச்சதனுடைய விளைவு பாஜகவை சேர்ந்த பல பேர் அவங்கவுங்க தாய்மொழியில் ஒரு சாவெல்லாம் பதவி முதல் முறையாக பதவி ஏற்றுக்கிறாங்க. ஆமாம். இதெல்லாம் அப்படி பேசுனால நீங்கள் தேசிய கட்சியில் போயிடுச்சு, மாநில கட்சி ஆகிட்டீங்க நீங்கள். சரி, இறுதியாக இப்போ வந்துட்டு இப்போது விஜய் சீமான் இவங்க கூட்டணி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த 2 திராவிட கட்சிகள் இருக்காங்க, முக்கியமாக திமுகக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுமா, இல்லை அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறேன் 2026 ஒரு வேளை கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா? ஏன்னா அவர் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அது நல்லா இருக்கும். அந்த கூட்டணி பிரமாதமாக இருக்கும். ஒரு ஆள் எலெக்ஷனே நிற்கலை,
இன்னொரு ஆள் நின்ன எலெக்ஷனில் டெபாசிட் போச்சு. 2 பேரும் ஒன்றா கூட்டணி சேர்ந்து திமுக வந்து ஒழிச்சிட்டு போனாங்க. ஓரளவுக்கு சதவீதம் ஏறி இருக்குங்களே சார் நாம் தமிழர். சார் போன தடவை 10 பேர் நின்னோம், ஆமாங்க சார். 100 ஓட்டு வாங்கினோம். ஆமாம். இன்னைக்கு 11 பேர் நின்னோம், 110 ஓட்டு வாங்கினோம். 10 ஓட்டு வாங்கியிருக்கு பார்த்தியா? ஆமாம் சார். இதெல்லாம் சார் இதெல்லாம் பழைய கதை சார், பழைய கதை சார். பழனிசாமி சொன்னார் 1000 ஓட்டு அதிகமாக வாங்கி விட்டோம்னாரு, டெபாசிட் வாங்கி விட்டவங்க. ஒரு அதிமுககாரன் பேசுகிற பேச்சா சார்? தோற்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு கட்சி டெபாசிட் வாங்கிட்டோங்கிறத வந்து பெருமையாக பேசுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அது நேற்று முளைச்ச ஒரு கட்சிக்கு கீழே 10 பேர் தோக்குறான், டெபாசிட் போகுது. அந்த அளவு கட்சி கொண்டு போய் விட்டேன். கேட்டாக்கா போன தடவை விட 1000 ஓட்டு அதிகமாக வாங்கினேன். என்ன பேச்சு சார்? ஆனால் சந்தோஷப்பட்டுக்கலாம், பேசி இது பண்ணிக்கலாம். அந்த குரூப்பே அப்படி தானே இருக்காங்க. மோடி அப்படி தானே சொல்கிறாரு. ராகுல் காந்தி பேசுகிற என்ன இருக்குது? கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க. கண்டிப்பாக. யாரை ஏமாற்ற பார்க்குற? யாரை ஏமாற்ற பார்க்குற? நீ முழிச்ச மொழி, நீ தடுமாறின தடுமாற்றம், நீ பயந்து நடுங்கின விதம், ஓம் பிர்லா மூஞ்சில் வடிஞ்ச விளக்கெண்ணெய், எல்லாத்தையும் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி மாதிரி நீ வளரக்கூடாதுன்னு சொன்னால் யாரை ஏமாற்ற பார்க்குற? ரொம்ப நன்றி சார். அந்த வகையில் வந்துட்டு நீங்கள் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு சொல்லுங்கள். எதுவும் சொல்ல வந்தியா? இல்லை சாரி சாரி சார், திரும்பி போயிடலாம். ஸோ ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து எங்களோட நேரத்தை செலவழித்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் சரி, கொஞ்சம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சரி, ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நீங்கள் கொடுத்தீங்க. எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வருகை தந்ததுக்கு மீண்டும் எங்கள் தேர்ட் ஐ டாக்கீஸ் சார்பாக ரொம்ப நன்றி சார்.